இனி ராதிகா வாழ்க்கைய பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லடி. ரஜினி, ஏய் ரஜினி. என்னாச்சு தம்பி? ரஜினி, ராதிகா இங்கதானே வந்தா? ஆமா, உள்ளதான் இருக்கா. ரஜினி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. செய்யறதையும் செஞ்சுட்டு மனசுல உறுத்தல் இல்லாம எப்படி உன்னால எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேச முடியுது? என்ன சொல்றீங்க அத்தை? நான் என்ன செஞ்சேன்? ரஜினி, அரவிந்த் 5 வருஷமா லவ் பண்ணது உன்னதானே எங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றீங்க சித்தப்பா? உண்மைதான் சங்கரி. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு ராதிகாவை அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ஒருத்தர் யூஸ் பண்ண ஒரு சின்ன ஸ்பூனை கூட யூஸ் பண்ண மாட்டா ராதிகா. அவளுக்கு போய் நீ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. பண்ற தப்பையெல்லாம் பண்ணிட்டு சபையில பெரிய இவ மாதிரி வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ராதிகா வேற உள்ள இருக்கா. கோவத்துல அவ ஏதாவது செஞ்சுக்க போறாமா? அவ ஒண்ணும் செஞ்சுக்க மாட்டா, நீ விடு. என்ன ரஞ்சிதா, நீ ராதிகாவை பத்தி உனக்கு தெரியும்ல, இவ்வளவு அலட்சியமா பேசுற? எல்லாம் இந்த மகாராணி ட்ரைனிங்கா இருக்கும். ஆமா, நீயும் அவனும் லவ் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு ராதிகாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்ச? சொல்லிருந்தா நாங்க எல்லாருமே சேர்ந்து உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்போமே. அவளை ஒண்ணும் சொல்லாதீங்க தம்பி. எல்லா தப்பும் என்னோடதுதான். அம்மா, நீ சும்மா இரு ரஜினி. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லாதப்போ நீ எதுக்கு பழிய சுமக்கணும்? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ரஜினியை தான் பொண்ணு கேட்டு வந்தாங்க. நான் தான் இந்த விஷயம் தெரியாம ரஜினிக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, ராதிகாவை பாருங்கன்னு சொன்னேன். அரவிந்த் எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அக்கா எனக்காக அவ வாழ்க்கைய விட்டு கொடுத்திருக்கா. ரஜினி அக்கா உனக்காக எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா ராதிகா அக்கா. எல்லாரும் அவளை திட்டுறாங்க. ஏய் சில்வண்டு, பெரியவங்க பேசும்போது வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. சித்தப்பா, இப்ப இவளை ஏன் திட்டுறீங்க? என்ன இத்தனை பேர் நின்னுகிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் திவ்யாவை கேட்கல, ரஜினி அக்காவை கேக்குறேன். எதுக்கு ரஜினி அக்காவை திட்டுறீங்க? நீ என்ன ராதிகா பேசிட்டு இருக்க? உன் வாழ்க்கையே வம்பா போச்சுன்னு நாங்க பதறி அடிச்சிட்டு வந்திருக்கோம். இவ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, அசிங்கம். இவள மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். நான் இங்க வந்ததே இவளுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் அத்தை. ஆமா, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா ராதிகா புரிஞ்சுக்கிட்டா. இல்ல, நான் இதுக்கு மேல பேச எதுவுமே இல்ல சித்தப்பா. நான் என் அக்காவை நம்புறேன், அரவிந்தையும் நம்புறேன். அவரு என்ன மனசார சந்தோஷமா தான் பாத்துக்கிறாரு. ரஜினி அக்காவை யாருமே எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். இருங்க, நான் எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஆ. நீங்க வா. தம்பி உட்காருங்க.
அண்ணி உட்காருங்க அண்ணி. இப்படி இங்க வந்து ரஜினி அக்கான்னு இழிக்கிறதுக்கு என்ன எதுக்கு அடிக்கணும்? இவ என்ன பண்றானே புரியலையே. எல்லாம் சரியாயிடுச்சு. ராதிகா வாழ்க்கைய பத்தி இனிமே கவலை இல்ல. ரஜினி மேல இருந்த பழியும் போய் சித்தப்பா, அவளுக்கு பதவி உயர்வும் கிடைச்சிருச்சு. திவ்யாவும் கலெக்டருக்கு படிக்க போறா. அத்தை இந்த வீட்ல இவன் மட்டும் தான் உருப்படாம இருக்கான். எடுத்துக்கோங்க. மா இவ தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் என்ன சீண்டிக்கிட்டே இருக்கா. சொல்லி வைங்க. சும்மா ரெண்டி திவ்யா, இந்த வீட்டுக்கு இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. அவனும் சரியாயிடுவான். முதல்ல எல்லாரும் ஒன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துருவோம். என்ன சொல்ற ரஜினி? போயிட்டு வந்துடலாமா? ராதிகா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே போல. எப்ப போகணும்னு சொன்னீங்கன்னா நானும் ஆபீஸ் வேலைகள் அதுக்கேத்த மாதிரி மாத்துவேன். ஆ, ஆமா, ராதிகா வீட்லயே எல்லாரையும் வர சொல்லிடலாம். ஒன்னாவே போயிட்டு வந்துடலாமா? ராதிகா நீ கேட்டு சொல்றியாடி? கேக்குறேம்மா. ஏன் நீ உங்க குடும்பம் மட்டும் தனியா போயிட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நாம எல்லாரும் போலான்னு உங்களையும் சேர்த்து தானே சொல்றேன். நீங்க இப்படி கேட்கலாமா? அண்ணி, நீங்களும் அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. எப்ப போலான்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி ரஞ்சிதம், சொல்லிடுறேன். சரி. ஆனந்த் வரேன்னு சொன்னான். அவன் வந்ததும் நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி. ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அண்ணனும் அண்ணியும் ஜோடியா குலதெய்வம் கோயிலுக்கு வர போறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே நான் கிளம்புறேன். வரட்டுமா? மறந்துடாதீங்க தம்பி. வரும்போது வடிவையும் கூட்டிட்டு வந்துருங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? சரிங்க, போயிட்டு வாங்க. வரேன்க்கா. சரிங்க சித்தப்பா. ஆனந்த் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் ரஞ்சிதம். அத்தை சரிங்க அண்ணி. எதுக்கு வாசலே நின்னுட்டு இருக்கான்? உள்ள வர சொல்லுங்க அத்தை. இல்லம்மா, அவனுக்கு ஏதோ வேலை இருக்கு. அதை பாதிரியே விட்டுட்டு வந்திருக்கான். நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் வரலாம். நான் கிளம்புறேன். வரேன். நானும் போயிட்டு வரேம்மா. சரி. வா உட்கார். டேய், உள்ள வர வேண்டியது தானே? எதுக்கு? என்னை பார்த்தா அவன் மூஞ்சி தூக்கிட்டு போவா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஆமா. இங்க பாரு ஆனந்த், இந்த மாதிரி எல்லாம் அவளை பார்த்து பயந்துட்டு இருந்த கடைசி வரைக்கும் நீ அவ இஷ்டத்துக்கு தான் ஆட வேண்டியிருக்கும். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஆமா, எதுக்கு இங்க வந்த? என்ன பேசிட்டு இருக்க? வந்த காரியம் நமக்கு சாதகமா இல்லடா. அந்த ராதிகா பொசுக்குன்னு ரஜினி பக்கம் சாஞ்சிட்டா. எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு தியாகி பட்டம் கொடுத்துட்டாங்க. ஓ, அவளுக்கு தியாகி பட்டம் கொடுத்துட்டாங்க. நீயும் சிங்கமுத்து மாமாவும் சேர்ந்து அவளுக்கு கைத்தட்ட வந்தீங்களா? உன் பேச்சு ஒன்றும் சரியில்லடா. என்னையே கிண்டல் பண்ற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா? நான் நடந்ததை சொல்றேன். இதுல என்ன கிண்டலு? நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அவங்களுக்கு சாதமா தான் முடியுது. ஆனா நம்ம கிட்ட அது நடக்காதுடா. எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. குலதெய்வம் கோயிலுக்கா? என்னவா திடீர்னு? அவங்க குடும்பத்துல எல்லாமே நல்லதா நடக்குதாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களாம். அதான். ஓ, அப்படி. ஆனா என்னோட பிளான் வேற. என்னம்மா? அதே குலதெய்வம் கோயில்ல உனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணத்தை நான் நடத்த போறேன். நிஜமாவாமா? எப்படி? திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சேன்ல, அதே மாதிரி கல்யாணத்தை நடத்தி முடிப்பேன். அப்ப தெரியும்டா இந்த செல்வி யாருன்னு. சூப்பர்மா. சரி வா, கிளம்பு.
மஞ்சள், வெத்தலை பாக்கு, பழம். பழம், பூ அம்மா எடுத்து வச்சிட்டியா? இந்தாங்க இதுல வெல்லம் இருக்கு. ஆமா அது வேணும். அத்தை ஆ? சாமிக்கு மாலை வாங்கியாச்சு இந்தாங்க. கொடுங்க. அக்கா இது அந்த பையில வச்சு. எனக்கு ஒரு காஃபி கூட. சரி அக்கா. எடுத்து வரேன். எனக்கும் கொஞ்சம் கொடுக்கா. ஆமா இந்த நேரத்துல ஒரு டீ சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து போடு சங்கரி. சரிங்கம்மா. எதையும் விட்டுறாம எல்லாத்தையும் எடுத்து மாப்ள வை. வேனுக்கு ஃபோன் பண்ணு, லேட் ஆகுது. இதுல கற்பூரம் பாக்கெட் இருந்துச்சே. அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டோமா? அத்தை எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. மத்த சாமான்லாம் சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் வந்துரும் அத்தை, கோயிலுக்கு வந்துரும். சரி. மணி ஆகுது, என்ன இன்னும் காணோம்? என்னாச்சு மாப்ள? மாமா ஃபுல் ட்ரிங்க் போய் கட் ஆகுது மாமா. கட் ஆகுதா? அட்டென்ட் பண்ணல. டேய் வேனே வந்துருச்சுடா. டேய் முரளி, ஆ? இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வேனுக்குள்ள வையேண்டா. எடுத்துட்டு போய் வச்சிரு. எதுவா இருந்தாலும் காஃபி குடிச்சிட்டு தான். டேய் எந்த வேலையை இதோ, சொன்னாலும் டீ காஃபியே ஏதாவது ஒரு வந்துருச்சு. சாக்கு. இந்த எடுத்துக்கோ இந்த மாப்ள. எடுத்துக்கோ. அம்மா டீ எடுத்து குடி. திவ்யா ராதிகா டீ கேட்டா நீ இத அவகிட்ட கொடுத்துரு. நான் உனக்கு எனக்கும் போட்டு வைக்கிறேன். சரிக்கா. இந்த பூ போதும்ல அத்தை? இது போதும் மாப்ள. அக்கா. அக்கா இந்த டீ. ஏங்கா என்னாச்சு? நீ கேட்டேன்னு சங்கரி அக்கா கொடுத்து விட்டா. ஆமா கேட்டேன். அப்புறம் என்ன? இந்தா. அக்கா வேன் வந்துருச்சு. டீ குடிச்சிட்டு எல்லாரும் கிளம்ப வேண்டியதுதான். சீக்கிரம் வந்துரு. ம். என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல. இதுல குடிப்பேன்ல. இல்ல உன் கப்பல எடுத்துட்டு வரட்டுமா? ஆஹா இல்ல இல்ல வேண்டாம், நான் இதுலயே குடிக்கிறேன். அதானே பார்த்தேன். மாமாவே நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். கப்பைய மாத்த சொல்வேன். ஆனா நீ இப்படி மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ரஜினி அக்கா யாருக்கும் எந்த கெட்டதும் செய்ய மாட்டா. நீயும் அவளை புரிஞ்சுக்கிட்டதால வீட்ல எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. சரி சரி சீக்கிரம் குடிச்சிட்டு வா. உங்களுக்காக தான் வெயிட்டிங். நீயும் ரஜினி அக்காவும் மட்டும் தான் வரணும். வந்துரு. அக்கா அக்கா நீயும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணிருக்க. எங்க போனா? ஹலோ மை டியர் ஏஞ்சல். என்ன பத்தி தானே நினைச்சிட்டு இருந்தீங்க? கரெக்டா கால் பண்ணிட்டேனா? என்ன பேசுறான் இவன்? என்னங்க எதுவும் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா? ரொம்ப அமைதியா பேசாம இருக்கீங்க. இல்லனா பாத்திபா இப்படிலாம் பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படிலாம் பேசுறதை விட நான் சொல்றத பொறுமையா சத்தம் இல்லாம கேக்குறீங்க பாருங்க, சூப்பருங்க.
உங்க ஃபேமிலி ஆஃபீஸ் நினைச்சு எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எதுவா இருந்தாலும் இந்த பார்த்திபன் உங்க கூட தான் இருப்பான். நீங்க வேணான்னு சொன்னாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நீங்க எதுவும் பேச முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா கால் பண்ணி கூட திட்டுங்க. ஆனா சீக்கிரமா ஓகே சொல்லிடுங்க. அப்புறமா பேசுறேன். பாய். என்ன ஓகே சொல்லணுமா? எதுக்கு ஓகே சொல்லணும்? இவன் பேசுறத பார்த்தா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியலையே. ஆனா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இவன் வேற ஒரு பொண்ணெல்லாம் ஹக் பண்ணிட்டு நின்னா. வா ராதிகா. அக்கா, எப்ப வந்த? ஃபோன் ரிங் ஆன மாதிரி இருந்துச்சே. ஆமாக்கா, நான் வரும்போது தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. பார்த்திபன் கால் பண்ணான். பார்த்திபனா? என்ன சொன்னா? கால ஆன் பண்ண. ஆனா அவன் பேசுறது சரியாவே கேட்கலக்கா. கட் பண்ணிட்டேன். ஏன்க்கா, ஏன் டென்ஷனா இருக்க? டென்ஷனா? இல்லையே ராதிகா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சொல்லப்போனா நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறத நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ராதிகா. இப்போ நம்ம வீட்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா உன் கூட யாரோ 2 பேர் தங்கிருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க. யாருக்கா? அவங்கெல்லாம் எங்க? ஒரு அம்மாவும் பொண்ணும். பாவம் ராதிகா, அவங்க புருஷன் அவங்கள விட்டுட்டு போயிட்டாராம். அக்கா, ஏன்க்கா இப்படி இருக்க? இத்தனை வருஷம் எங்க எல்லாருக்காகவும் ஓடி இருக்க. இப்ப வாச்சு உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு யோசிக்க மாட்டியா? யாருன்னே தெரியாத பொண்ண படிக்க வைக்க போறியா? அம்மா கேட்டப்போ என்ன சொன்னனோ அதே தான் நான் உன்கிட்டயே சொல்றேன். அன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தப்போ நமக்கு உதவி பண்ணவங்க இப்படி நினைச்சிருந்தா நாம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா சொல்லு? கரெக்ட் தான்க்கா. ஆனா அதுக்காக அவங்க யாரும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய வேணாம்னா இருந்தாங்க? இதான் ராதிகா எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் நான் என் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லதா இருக்கு. அப்போ நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? நான் சொன்னாலும் அது தன்னால நடந்துராது. அததான் அந்த பார்த்திபன் கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கே. எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு அப்புறம் தன்னால நடந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணுவ. தெரியாதா உன்னை பத்தி? ராதிகா போலாமா? போல. உனக்கும் பார்த்திபனுக்கும் நடுவுல என்ன கதை ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். என் வாழ்க்கைய அழிச்சிட்டு உனக்கு ஒண்ணுன்னா எப்பவும் வந்து நிப்பானாமே, அதையும் பாக்குறேன். ராதிகா போலாம். போல வா. சிங்கமுத்து மாமா கிட்ட பேசிட்டீங்களா அத்தை? அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவங்களாம் நேரா கோவிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. வேன்ல ஏறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும். அத்தை, ரஜினி கூட்டிட்டு வந்தால அந்த அம்மாவும் பொண்ணும் என்ன பண்ணுவாங்க? அவங்க மட்டும் வீட்டுல இருப்பாங்களா? ஆமாமா, அவங்கள நம்ம மறந்தே போயிட்டோமே. அவங்க 2 பேரும் வீட்ல இருக்கிற மாதிரியே தெரியலையே. ரொம்ப நல்லது. மறுபடியும் அவங்க வெளியிலேயே போய் தங்கட்டும். நமக்கு பிரச்சனை முடியும். கண்டவங்களை நம்பி வீட்டை கொடுத்துட்டு போக முடியாது. அதெல்லாம் நீங்க முடிவெடுக்க முடியாது. ரஜினி அக்கா வந்து சொல்லுவா, அதை தான் நீங்க எல்லாரும் செய்யணும். சொல்லட்டும். அவ என்ன சொல்றாளோ அதையே செய்யலாம். அவ எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். ஐயோ, கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். கோவிலுக்கு சந்தோஷமா போயிட்டு வரணும்.
அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். டேய் முரளி, அப்பா எங்கேயும் வழியில வேன்ல ஏறிக்கிறேன்னு சொன்னாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி எங்க ஏதுன்னு கேக்குறியா? ம் அம்மா என்ன நடந்தாலும் உன் ஆளை விட்டு கொடுக்க மாட்டே. இவன் ஒருத்தி அவ்வளவு love உனக்கு. நீ வேற. அம்மா எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா? ஆ, அக்கா உங்களுக்காக தான் வெயிட்டிங். அம்மா நான் இன்னும் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லல. நான் வெளியே போய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் வாங்க. சரி வாங்க கிளம்பலாம். நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? ரஜினி, ஏய், நீ 2 பேரை கூட்டு வந்தல, மாவு எடுத்து வச்சியா? அவங்க எங்க? ஆ மாமா, நம்ம ரோடுக்கு ரைட் சைடுல ஒரு ரோட் போகுதுல, அந்த வழியா வேனை போக சொல்லுங்க. பத்மாமாவும் மீனாவும் அங்க இருக்காங்க, கூட்டிட்டு போயிடலாம். ம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு அவங்க எதுக்குடி? ம் மா, நம்ம குலதெய்வம்னா அவங்களுக்கு அருள் கொடுக்காதா? கோயில் தானே, வரட்டுமே. இங்க எப்படி அவங்க தனியா இருப்பாங்க? எங்க இருக்க முடியுமோ அங்க போ சொல்லு. போவாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம். இப்ப நம்ம கூட தான் வருவாங்க. அங்க வந்து முகத்தை இப்படி தூக்கி வச்சுக்காதீங்க. எல்லாருமே சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வரலாம். ம் வாங்க போலாம். முரளி